சற்று முன் திமுகவில் இணைந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியல் களம் வேகமாக மாறி வரும் நிலையில் அதிமுக உட்கட்சி பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்க தொடங்கியுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. தேர்தல் தோல்வி, கட்சிக்குள் ஏற்பட்ட பிளவு, அதன் பின்னர் நடந்த சமரசம் என பல்வேறு சவால்களை சந்தித்த அதிமுக தற்போது நிர்வாகிகளை தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் திணறி வருகிறது. இந்த நிலையில் தாவேகா பக்கம் சிக்னல் கிடைக்காததால் எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் திமுகவுக்கு தாவ தயாராக உள்ளதாக கூறப்படுகிறது. சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனி பெரும்பான்மை இடங்களை வென்று ஆட்சியை கைப்பற்றியது. அந்த கட்சியின் தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற நிலையில் தமிழக அரசியலில் புதிய அதிகார மையம் உருவாகி உள்ளது. இதனால் ஆண்ட கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டுமே தங்களுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அதிமுகவிற்கு தேர்தல் முடிவுகள் மிகப்பெரிய பின்னடைவாக அமைந்தன. எதிர்க்கட்சித் தலைவர் அந்தஸ்தை கூட பெற முடியாத நிலை உருவானது. இதனையடுத்துதான் கட்சிக்குள் அதிருப்தி குரல்கள் அதிகரித்தன. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை விமர்சித்து சில எம்எல்ஏக்கள் தனி அணியாக செயல்பட்டனர். பின்னர் பல்வேறு பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அவர்கள் மீண்டும் கட்சிக்குள் இணைந்தாலும் அவர்களுடைய எதிர்காலம் குறித்து இன்னும் தெளிவான முடிவுகள் எடுக்கப்படவில்லை என்ற தகவல் வெளியாகி உள்ளன. கட்சிக்குள் மீண்டும் இணைந்த முக்கிய நிர்வாகிகள் மற்றும் எம்எல்ஏக்கள் தங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்த்திருந்ததாக கூறப்படுகிறது. மாவட்ட செயலாளர் பொறுப்புகள், முக்கிய அமைப்புகளின் தலைமை பதவிகள் அல்லது சட்டப்பேரவை மற்றும் கட்சி நடவடிக்கைகளில் கூடுதல் முக்கியத்துவம் கிடைக்கும் என அவர்கள் நம்பியிருந்தனர். ஆனால் இதுவரை அதுபோன்ற எந்த அறிவிப்பும் வெளியாகாததால் அதிருப்தி நிலவி வருவதாகவே அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்தும் வந்தார்கள். இதற்கிடையில் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் தன் பக்கம் இழுத்து வருகிறது. முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் என பலர் அந்த கட்சியில் இணைந்துள்ளனர். இதனால் அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் கட்சியில் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டுமா அல்லது புதிய வாய்ப்புகளை தேடலாமா என்ற விவாதம் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் திமுக தரப்புடன் தொடர்பில் இருப்பதாகவும் தகவல்கள் கசிந்து வந்தது. குறிப்பாக கடந்த ஆட்சி காலத்தில் முக்கிய பொறுப்புகளில் இருந்த சிலர் தற்போதைய அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மாற்று வாய்ப்புகளை ஆராய்ந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இருந்தாலும் இது தொடர்பாக எந்த தரப்பிலும் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகவில்லை. அதிமுகவிலிருந்து வெளியேறிய சில முக்கிய நிர்வாகிகள் ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ள நிலையில் மீதமுள்ள அதிருப்தி அணியினரை கட்சிக்குள் தக்க வைத்துக் கொள்வது எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய சவாலாக மாறி உள்ளது. குறிப்பாக கொங்கு மண்டலம் உள்ளிட்ட பகுதிகளில் கட்சியின் பலத்தை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டிய அவசியம் இருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். மறுபுறம் கட்சியை மறுசீரமைக்கும் நடவடிக்கைகளில் எடப்பாடி பழனிசாமி கவனம் செலுத்தி வருவதாக அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். மாவட்ட வாரியாக ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்படுவதும் புதிய பொறுப்பாளர்கள் நியமனம் குறித்த ஆலோசனைகளும் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் கட்சிக்குள் நிலவும் அதிருப்தியை கட்டுப்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. இருந்தாலும் தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுக எதிர்கொள்ளும் மிகப்பெரிய பிரச்சனை நிர்வாகிகள் வெளியேறுவது மட்டுமல்ல, அவர்களுக்கு பதிலாக புதிய தலைமுறையை உருவாக்குவதும் ஆகும். இந்த சவாலை எவ்வாறு சமாளிக்கப் போகிறது என்பதே அடுத்த சில மாதங்களில் அதிமுகவின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. தற்போதைய சூழ்நிலையில் கட்சிக்குள் அதிருப்தி குரல்கள் அடங்குமா அல்லது மீண்டும் பிளவு ஏற்படுமா என்ற கேள்வியும் எழுந்து வந்தது. அது மட்டுமில்லாமல் ஒரு காலத்தில் தமிழக அரசியலில் அசைக்க முடியாத சக்தியாக விளங்கிய அதிமுக தற்போது நிர்வாகிகள் வெளியேற்றம், உட்கட்சி மோதல்கள், தலைமைக்கு எதிரான மனநிலை மற்றும் எதிர்காலம் பற்றிய குழப்பங்கள் ஆகியவற்றால் சவாலான சூழலை எதிர்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி இன்னும் அலட்சியமான மனநிலையில்தான் இருக்கிறார் என புலம்புகின்றனர் அதிமுகவினர். தேர்தலுக்கு முன்பு ஆட்சியை கைப்பற்றும் நம்பிக்கையில் இருந்த அதிமுக தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எதிர்க்கட்சி அந்தஸ்தையே இழந்தது. இது அடிமட்ட தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. அதிலும் முக்கியமாக முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் தற்போதைய கட்சி நிர்வாகிகள் பலர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து வருவது அதிமுக முகாமில் கவலைகளை அதிகரித்து வருகிறது. கட்சியின் தற்போதைய நிலைக்கு காரணம் என்ன என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் பல மூத்த நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் அணுகுமுறையை சுட்டி காட்டுவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கட்சிக்குள் கருத்து வேறுபாடு கொண்ட தலைவர்களை சமாதானப்படுத்துவதற்கு பதிலாக அவர்களை ஒதுக்கும் அரசியல் நடைமுறைதான் இன்றைய நிலைக்கு காரணம் என்ற விமர்சனங்கள் எழுந்துள்ளன.
2017ஆம் ஆண்டு சசிகலா சிறைக்கு சென்ற பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்தார். அதன் பின்னர் சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரை கட்சியில் இருந்து விலக்கினார். அப்போது பல மூத்த நிர்வாகிகள் தென் மாவட்டங்களில் அதனால் வாக்கு வங்கி பாதிக்கப்படும் என எச்சரித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த ஆலோசனைகள் பெரிதாக எடுத்துக் கொள்ளப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் நிலவி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக பன்னீர்செல்வத்துடனான அதிகார போட்டியும் கட்சிக்குள் பெரிய பிளவை ஏற்படுத்தியது. ஒருங்கிணைப்பாளர் அமைப்பு கலைக்கப்பட்டு ஒற்றை தலைமை உருவாக்கப்பட்ட நிலையில் பன்னீர்செல்வமும் கட்சியிலிருந்து விலக்கப்பட்டார். இதுவும் அதிமுகவின் ஆதரவாளர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியதாக அரசியல் பார்வையாளர்கள் கூறி வருகின்றனர். இதற்கிடையில் தேர்தல் தோல்விக்கு பிறகு கட்சியை மீண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் அதிகரித்துள்ளன. குறிப்பாக சசிகலா, டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பிடிந்த தலைவர்களை மீண்டும் ஒன்றிணைக்க என்று பல மாவட்ட நிர்வாகிகள் வலியுறுத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இருந்தாலும் இது குறித்து இதுவரை தெளிவான முடிவும் எதுவும் எடுக்கப்படவில்லை. மற்றொரு புறம் கட்சிக்குள் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்ட தலைவர்களின் எதிர்காலம் குறித்தும் பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. தேர்தலுக்கு பிறகு ஏற்பட்ட குழப்பங்களில் அவர்கள் வகித்த பங்கு குறித்து விவாதங்கள் நடந்தாலும் அவர்களை மீண்டும் முழுமையாக கட்சிக்குள் கொண்டு வருவது தொடர்பாக எந்த முன்னேற்றமும் இல்லை என கூறப்படுகிறது. இதனால் கட்சியில் மீண்டும் பொறுப்புகள் வழங்கப்படாமல் இருந்தால் சில முக்கிய தலைவர்கள் வேறு அரசியல் முடிவுகளை எடுக்கக்கூடும் என்ற பேச்சும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வந்தது. ஏற்கனவே சில முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் நிர்வாகிகள் கட்சியை விட்டு வெளியேறியுள்ள சூழ்நிலையில் மேலும் பலர் வெளியேற வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டும் வருகிறது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுனை கட்சியில் அரசியலில் முன்னெடுத்து முயற்சிகள் நடப்பதாகவும் தகவல்கள் பரவி வருகின்றன. இளைஞரணி அல்லது தகவல் தொழில்நுட்ப அணியில் முக்கிய பொறுப்பு வழங்கி படிப்படியாக அவரை முன்னணி தலைவராக உருவாக்கும் திட்டம் குறித்து அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இருந்தாலும் இது குறித்து எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக மறுப்பு தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் கட்சிக்குள் ஒரு தரப்பினர் மிதுனை முன்னிறுத்துவது அவசியம் என கருதினாலும் மற்றொரு தரப்பினர் அதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறப்படுகிறது. திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் வகிக்கும் பாத்திரத்தை போல அதிமுகவில் மிதுனை உருவாக்க முயற்சி நடந்தால் அது கட்சியின் அடிப்படை கொள்கைகளுக்கு முரணாக இருக்கும் என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. மொத்தத்தில் தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுக இன்று முக்கியமான திருப்பு முனையில் நிற்கிறது. பிரிந்த தலைவர்களை மீண்டும் இணைப்பதா, புதிய தலைமுறைக்கு வாய்ப்பு அளிப்பதா அல்லது தற்போதைய தலைமையின் கீழ் மறுகட்டமைப்பை மேற்கொள்வதா என்பது குறித்து எடுக்கப்படும் முடிவுகளே கட்சியின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்றும் சொல்லப்பட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில்தான் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான எம்.ஆர். விஜயபாஸ்கர் திடீரென அதிமுகவிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளதாகவும் விரைவில் அவர் ராஜினாமா கடிதத்தை ஒப்படைத்துவிட்டு முன்னாள் முதல்வரான ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து அதிகாரப்பூர்வமாக அவர் திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும் இதற்காக ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. அநேகமாக விரைவில் அவர் அண்ணா அறிவாலயம் சென்று எம்.ஆர். விஜயபாஸ்கர் அதிகாரப்பூர்வமாக திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த ஒரு தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், திமுகவில் இணைந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.